ரீசென்ட்டா நம்ம பேஜ்ல வந்து ஒரு வீடியோ அம்மா ட்ரையிங் ஜென்ஸி ட்ரிக்ஸ்ன்ட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. அதில அம்மா வந்து ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்ணிட்டு மெதுவடை செய்வாங்க. அது ரொம்ப வைரல் ஆச்சு. Instagram, YouTube எல்லாம் சேர்த்து ஒரு 5 crore வியூஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க் யூ. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் வந்து அந்த ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த மெதுவடை ரெசிபி. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய கிண்ணத்தில ஃபுல்லா தண்ணி புடிச்சுக்கோங்க. அதில ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, 3 கிளாஸ் உரத் தால் ஆட் பண்ணிட்டு, ஒரு 3, 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த தண்ணிய வந்து கீழ ஊத்திடுங்க. இப்போ மறுபடியும் அந்த கிண்ணத்தில ஃபுல்லா தண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க. புடிச்சுட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஓவர் த நைட் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நல்லா சோக் ஆக விடுங்க அந்த உரத் தால. நெக்ஸ்ட் டே மார்னிங் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உரத் தால் வந்து நல்லா சோக் ஆயிருக்கும். இப்போ இன்னொரு 2, 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த தண்ணிய எக்ஸ்ட்ரா தண்ணிய கீழ ஊத்திட்டு, உரத் தால் வந்து பக்கத்துல வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மொளகா, கொஞ்சமா இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸர் ஜார்ல நம்ம நல்லா சோக் பண்ணி வச்சிருந்த உரத் தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சுட்டு ஒரு கிண்ணத்திற்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிடுங்க. அதே மாரி இப்போ காஞ்ச மொளகா அதெல்லாம் இல்லாம, மீதி இருக்கிற உரத் தால் மட்டும் இந்த மிக்ஸில ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஒரு 15 செகண்ட்ஸ் மறுபடியும் அரைச்சுட்டு, அந்த கிண்ணத்திலேயே ஊத்திடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மொளகா, கொஞ்சமா கருவேப்பில, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இட்லி மாவு, இட்லி சோடா, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மெதுவடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் நட் ஆயில் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2, 3 மினிட்ஸ் நல்லா சூடாக விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மெதுவடை மாவு வந்து நல்ல மெதுவடை ஷேப்ல பண்ணிட்டு, அந்த ஆயில்ல ஆட் பண்ணிட்டு, 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல 2 சைடும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு, பக்கத்துல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஃபுல்லா ட்ரைன் ஆகட்டும். இப்போ இந்த வடைய எடுத்துட்டு ஒரு பிளேட்ல ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கிரவுண்ட் நட் சட்னி இல்லனா சாம்பார் கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மெதுவடை ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தேஜஸ் கிச்சன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you soon.